டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்களை பதிவு செய்யலாம். டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த காற்றும் கடலினுடைய சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக டிட்வா புயலின் நகர்வு வேகம் மணிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் என்பதாக இருந்த கூடிய நிலை சற்று நேரத்துக்கு முன்பு அது 12 கிலோமீட்டர் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள தென்பகுதி கடற்கரை முழுவதும் கடல் சீற்றமாகவும் அதிக காற்றும் காணப்படுகிறது. டிட்வா புயலை பொறுத்தவரை வட தமிழக கடலோர பகுதிகளில் நெருங்கி வந்துவிட்டதன் காரணமாக கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மைய சூழல் குறைப்பதன் காரணமாகவே தற்போது மழையின் தாக்கமும் புயலின் தீவிர தன்மையும் குறைவாக இருக்கக்கூடும். கடலிலே அது செயலிழந்துவிடும். புயல் என்ற நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயல்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில புயலினுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் சென்னையில் உள்ள கடற்கரை சீற்றமாகவே காணப்படுகிறது. கடற்கரையில் உள்பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வராதவாறு இருந்தபோதும் பொதுமக்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் பொதுமக்கள் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உடனுக்குடன் அவர்களை திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை காற்றினுடைய வேகம் அதிகரித்து வருகிறது. மணிக்கு 80 கிலோமீட்டர் காற்றின் வேகம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அரசின் சார்பில் உத்தரவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மழை நின்றாலும் அவ்வப்போது விட்டுவிட்டு மழையானது பெய்து வருகிறது. பிற்பகலுக்கு பிறகு காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பத்திரமாக கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்து பணியிலும் கடற்கரை பகுதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காற்றினுடைய வேகம் அதிகரிப்பாக இருக்கும் காரணத்தினால் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய மண் முழுவதுமாக காற்றில் பறக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. பொதுமக்களை தொடர்ந்து வெளியே வர வேண்டாம் என்று அரசின் தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் அந்த கடைகளுடைய அலையை ரசிப்பதற்காகவும் இயற்கையின் சீற்றத்தை காண்பதற்காகவும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாக தொடர்ந்து காற்றினுடைய வேகமும் கடல் சீற்றமும் காலை முதலே அதிகமாக இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் இங்கு வரக்கூடிய பொதுமக்களை தற்போது உடனுக்குடனாக வெளியேற்றி பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.